உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். முதலாவது எது? முதல் வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உணவெல்லாம் நமக்கு தேவை, கர்த்தர் கொட்டி கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்க. ரெண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? முதலாவது உள்புறத்தை, எதுக்காக? வெளிப்புற சுத்தமா இருக்கும்படி முதலாவது உள்புறத்தை சுத்தமாக்குங்க. மூன்றாவது என்ன பார்த்தோம்? சென்ட்ரிலேட்டிங் கேரக்டர், நம்முடைய ஒரு குணாதிசயம் எப்போது மற்றவங்களோட நல்மனம் பொருந்தி இருக்கணும். யாரை மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மற்றவங்களோட ஒப்புரவாகணும். கூடியது மற்றவங்களை ஆதாயப்படுத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊழியம், நம்ம பலி செலுத்துறது, நம்ம ரிலீஜியஸ் டியூட்டிஸ்லாம் அப்புறம். முதலாவது நம்ம மற்றவர்களோடு கூட நல்மனம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நான்காவது போன வாரம் என்ன பார்த்தோம்? செல்ஃப் ஜட்ஜிங், நாமே நம்ம நியாயத்தை இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நம்ம எடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும். ஆனால் முதலாவது நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், மற்றவங்களுடைய குறைகளை சொல்லி காட்ட வேண்டாம், மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல. முதலாவது நாமே நிதானிக்கணும். இன்னொரு வசனம் கூட அதில் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:31. 1 Corinthians 11:31 வாசியுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் செய்கிறது சரியா தப்பா, நான் எப்படி பண்ணுறேன், என்னையே நான் ஜட்ஜ் பண்ணுவேன். என்னையே நான் நிதானித்து அறிவேனே. ஆனால் மற்றவங்க நீ தப்பு சரின்னு சொல்ல வேண்டியதே வராது. நானே என்னை கரெக்ட் பண்ணிக்குவேன். நான் என்னை கரெக்ட் பண்ண என்னவங்க மற்றவங்க கரெக்ட் பண்ண வேண்டியது வராது. அதனால முதலாவது நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். ஒரு செல்ஃப் ஜட்ஜிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியம், ரொம்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, யாக்கோபு 3:17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எல்லாம் நல்லா ஸ்மார்ட்டாக கவனிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், ரெண்டாவது சமாதானமா, மூணாவது சாந்தம். அப்படியே போட்டிருக்குங்க. 1 2 3 போட்டிருக்கு. என் பைபிள் அப்படி போடலையே. முதலாவது சுத்தம், 2 3 4 கிடையாது. பின்பு மற்றதெல்லாம் அப்புறம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம், மீதியெல்லாம் அப்புறம். சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், நற்கனி, பிரியமல்ல, இரக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாமல் இருக்குது, மாயமற்றதாக இருக்குது. இதெல்லாம் அப்புறம் பிரதர், அப்புறம் சிஸ்டர். முதலாவது எது? முதலாவது பியூர், சுத்தம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுத்தம் என்ற சொல் பிரியமானவர்களே ஆங்கிலத்தில் பல விதங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பியூர், தமிழில் நம்ம சுத்தனே சொல்லுவோம். பியூர், கிளீன், அதையும் தமிழில் சுத்தம் தான் சொல்லுவோம். கிளீன். பிரியமல்ல, சேஸ்ட், தமிழில் கற்புன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கற்பு, அந்த சுத்தங்கிறது கற்பு. பிரியமானவர்களே, ஹோலி, பரிசுத்தம், அதுக்கும் இந்த வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க. பிரியமானவர்களே, முதலாவது இந்த சுத்தம் வேணும். ஞானம் சொல்லி ஞானத்தை குறித்து பலமுறை பேசியிருக்கேன். 3 விதமான ஞானம் உண்டு. ஒன்று உலக ஞானம், லௌகீக ஞானம். நாங்கள் உலகத்தின் ஞானத்தை உடையவர்களாக இராமல்
உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. உலகத்துல ஒரு ஞானம் இருக்கு. ரெண்டாவது ஒரு ஞானம் நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். பேய்க்கு ஞானம் இருக்கு. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் அப்படின்னு சொல்லி பார்க்க, விஸ்டம் ஆஃப் த டெவில். அந்த ஞானம் நமக்கு வேண்டவே வேண்டாம். உலக ஞானம் வேண்டாம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் வேண்டாம். மூன்றாவது எழுதிக்கோங்க, தேவ ஞானம். இல்லைன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம், விஸ்டம் ஆஃப் காட் ஆர் விஸ்டம் ஃப்ரம் அபவ். பிரியமானவர்களே, இந்த விஸ்டம் நமக்கு எப்படி கிடைக்கும்? பரத்திலிருந்து வருகிற கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஞானத்துல குறைவுள்ள கர்த்தாவே எனக்கு அந்த ஞானம் தாரும் அப்படின்னு. இந்த விஸ்டம் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ், நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வெளிப்பாடு. வேகமாய் வாசித்து கடந்து போவோம். நமக்கு நன்றாய் தெரிந்தது தான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசியுங்க. 1ஆம் வசனத்துல இருந்தே வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அவர் மேல் தங்கியிருக்கிற அந்த ஆவியானவர் 3 டியூயல் செட் இருக்கு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, அப்புறம் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, மூன்றாவது அறிவையும் பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி, கடைசியா கர்த்தருடைய ஆவி. இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்கு ஹனுக்கா. அப்படியே 2 ஆர்ச்சா இருக்கும், 3 செட் இருக்கும். ஹனுக்கா பார்த்துருப்பீங்க. பிரியமான 2 ஞானம் உணர்வு, அடுத்த 2 ஆலோசனையையும் பலனையும். அப்போ அந்த ஆவியில் அது இருக்கு. நடுவில் கர்த்தருடைய ஆவி, அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அதே ஆவி. அந்த ஆவி ஞானத்தை தருது, ஆலோசனையை தருது, அந்த ஆவி அறிவை தருது, உணர்வை தருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருது, பலனை தருது, நமக்கு கர்த்தரை போல நம்ம மாற்றுது. அதான் அந்த ஹனுக்கா, அந்த 7 அகல்கள் உள்ள குத்து விளக்கு. பிரியமானவர்கள், அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள வர 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 பரிசுத்தாவிக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஏதோ அந்நிய பாஷை பேசணும், பெரியமலை இந்த மிராக்கள் செய்யணும், அந்த மிராக்கள் செய்யணும், அது மாத்திரமா. பரிசுத்தாவி நம்மள வர வர நமக்கு முதலாவது கிடைக்க வேண்டியது ஞானம். அது ஞானத்தை அருளும் ஆவி. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா கொரிந்தியர்ல பார்க்கிறோம், அவரே நமக்கு ஞானம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா நான் ஞானத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். நான் ஞானத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நமக்கு இந்த ஞானத்தினுடைய வெரி எஃபெக்ட் நம்ம மைண்டில் பியூரிட்டி. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பியூர், கிளீன். பிரியமானவர்களே, தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த man is to make him upright, sincere, candid, holy. இதுதான் விஸ்டத்தினுடைய ஞானம் இருக்கு. அப்படின்னா அவன் லஞ்சம் வாங்க மாட்டான். லஞ்சம் வாங்கிட்டு கோடி கோடியா சேர்த்து அடிக்கடி சொல்ற மாதிரி ஜெயிலில் ஒரு கோடியில் போய் படுத்திருக்க மாட்டான். வாகனம் ஓட்டுறோமா, ரூலை ஃபாலோ பண்ணும். பெரிய மாணவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசு அதிகாரி எங்களை ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டு போகிறார். அவர் எங்களுக்கு முன்னால் பைக்கில் போகிறாரு, நாங்கள் பின்னால் காரில். ஒரு பெரிய அதிகாரி, அவர் காவல்துறைக்கெல்லாம் தெரியும். அப்படியே அவர் சிக்னலில் கிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற காவலர்கிட்ட அப்படி கையை காட்டிட்டு போகிறார். அவனும் கையை காட்டுறான். அப்போ கிறிஸ்டி, நம்ம தம்பி கிறிஸ்டி, சின்ன பையன், என்கிட்ட கேட்டான், இவரே சிக்னலுக்கெல்லாம் நிற்க மாட்டேங்கிறாரு, இவர் எப்படி ஊழியம் செய்வாருன்னு கேட்டேன். இவரே சிக்னலுக்கெல்லாம் நிற்க மாட்டேங்கிறாரு, இவர் எப்படிப்பா ஊழியம் செய்வார் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். காரில் இப்போ கார் நான் ட்ரைவ் பண்ணிட்டு என் பக்கத்தில் உட்காந்து அந்த பையன்கிட்ட கேட்டேன். பிரியமானவர்களே, நம்ம அபிஷேகம் பெற்றுக்கிறோம், ஞானம் இருக்குது அப்படின்னாலே முதலாவது நம்ம மனதில் வர வேண்டியது பியூர். அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அப்புறம் உங்கள் ரிலீஜன், நீங்கள்
ஊழியம் செய்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, சண்டே ஸ்கூலில் டீச்சராக இருக்குது, வாலண்டியராக இருக்குது, நீங்கள் மீடியாவில் இருக்க எல்லாம் அப்புறம் உங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்குமானா முதலாவது என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், நான் சின்சியராக இருக்கணும், நான் அப்ரைட்டாக இருக்கணும். எஸ்னா எஸ், நோன்னா நோ சொல்ல தெரியணும், பொய் சொல்லக்கூடாது, அசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த தாட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டாக இருக்கணும். The word used here is that which would be applied to one who is innocent or free from crime or blame. இந்த வார்த்தை எதை குறிக்குன்னா, அவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, கரை திரை பிழையற்ற பரிசு, அவன் எதுலேயும் பிளேம் பண்ண முடியாது. 6 மணிக்கு வந்தால் 6 மணிக்கு வருவான். அதான் ஞானம். அந்த வேர்டு இஸ் பியூர், அவன் எதுலேயும் குற்றப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முக்கியமான வசனத்தை காட்டுறேன். பிலிப்பியர் 4:8 வாசிங்க. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரர், அங்கே கடைசியாக என்று சொன்னால் லாஸ்ட்லி அப்படிங்கிற அர்த்தம் அது. ஃபைனலி, அபவ் ஆல், எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாவற்றுக்கும் மேலாக. அங்கே யாக்கோபு எழுதும்போது முதலாவதாகங்கிறாரு, இங்கே இதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் சொல்லிட்டேன், இதாங்க கடைசி காரியத்தினுடைய கடை தொகை. த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட் ஆல் ஐ ஹவ் செட் earlier, நான் என்னென்னலாம் சொன்னனோ எல்லாத்தினுடைய ஒரு கடைத்தொகை என்ன? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எது ஒழுக்கம்? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணால் ஒழுக்கமாக இருக்கும்? என் டைமிங்கை நான் எப்படி கீப்பப் பண்ணால் ஒழுக்கமாக இருக்கும்? நான் வண்டி ஓட்டினா எப்படி ஓட்டினா ஒழுக்கமாக இருக்கும்? லெஃப்டில் போனால் ரைட்டில் போகணுமா, ரைட்டில் போனால் லெஃப்டில் போகணுமா, எப்படி போனால் ஒழுக்கமாக இருக்கும்? அதை போய் திங்க் பண்ணுங்க. ஒழுக்கம் எது ஒழுக்கம்? எப்படி ட்ரெஸ் பண்ணால் ஒழுக்கமாக இருக்கும்? எப்படி உட்கார்ந்தா ஒழுக்கமாக இருக்கும்? எப்படி நடந்தால் ஒழுக்கமாக இருக்கும்? ஆராதனை வேலையில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, எது தேவனுக்கு சரி அது எனக்கு சரி. நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, எது கற்பு? ஒரு பெண் பிள்ளைக்கு தெரியணும், ஒரு ஆண் பிள்ளைக்கு தெரியணும், எது கற்பு? அதான் பியூர், அதான் சேஸ்ட். That's the wisdom from above. ஒரு திருமணமாகாத ஒரு வாலிப பெண், திருமணமாகாத ஒரு வாலிப பெண் இன்னொரு பையனோடு கூட பைக்கில் உட்காந்து சுற்றுறான். அவனை இடிச்சிட்டு உட்கார்றான். இவன் உடம்பு அவன் உடம்போட உராசிட்டு போகுது. இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் அவள் புத்தி என்னன்னு சொல்கிறது? அது ஒழுக்கமா? அப்படி திருமணமாகாத ஒரு வாலிபனோடு கூட அப்படி உடம்பு உரசுற மாதிரி உட்கார்றது கற்பா? அது கற்பு நெறியா? நாளைக்கு உங்கள் பிள்ளை அப்படி ஒருத்தனோட சுத்தனா ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு ரத்தம், இன்னொருத்தருக்கு தக்காளி சட்னியா? நீங்கள் செஞ்சால் தப்பு இல்லை, உங்கள் பிள்ளை சுத்தலாமா? ஜஸ்ட் இமேஜின். நான் யாரையும் குற்றப்படுத்த, ஜஸ்ட் கேளுங்க. அப்படின்னு முடியுமா? இது ஒழுக்கமா? இது கற்பா? அப்படி பையனோட பைக்கில் உட்காந்துட்டு இடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு சுற்றுறது கற்பா? எனக்கு இன்றைக்கு வயசாகிடுச்சு, 70 தாண்டிடுச்சு. அதனால நான் சொல்லலை. நானும் 15ல் இருந்திருக்கிறேன், 16ல் இருந்திருக்கிறேன், 20ல் இருந்திருக்கிறேன், 25ல் இருந்திருக்கிறேன், 30, 40 என்று தான் இன்றைக்கு 70க்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை 70 தெரியாது, எனக்கு 15 தெரியும், 18 தெரியும், 21 தெரியும், 30 தெரியும். உங்களுக்கு 70 தெரியாது, எனக்கு 15 தெரியும், எனக்கு 18 தெரியும், எனக்கு 21 தெரியும். பிரியமானவர்களே, கொஞ்சம் தாட் ப்ராசஸ்க்கு இடம் கொடுங்க. அதான் விஸ்டம், அதான் விஸ்டம். முதலாவது சுத்தம் வேணும் என் வாழ்க்கையில். உண்மை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, எது இருந்தால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். சபையில், சங்கத்தில், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல கீர்த்தி கிடைக்கும். நற்கீர்த்தி அப்படின்னு சொன்னால் நல்ல பேர், நல்ல புகழ், கீர்த்தி. அதையே சிந்திக்கணும். அவங்க தான் ஞானம் உள்ளவங்க. சும்மா கிளாஸை கட்டடிச்சிட்டு மாலில் சுத்தின ஞானம் வந்துடுமா? நம்முடைய வாழ்க்கையில் பொறுக்கித்தனத்துக்கு இடம் கொடுத்தோம்னா, பிரியமானவர்களே, ஞானம் வந்துடுமா? நல்ல பேர் வருமா? எனக்கு நல்ல பேர் வரணும்னா என்ன செய்யணும்? முதலாவது ஞானத்தினுடைய முதல் பகுதியே
எனக்கு ஒரு சுத்தமான வாழ்க்கை வேணும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ செஞ்ச டீச்சர் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எப்படி இருந்தால் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் நம்ம சபையில் நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த பையனை மாதிரி வரணும், அந்த பொண்ணை மாதிரி வரணும். பிரியமான கர்த்தருடைய நடக்கும். பிரியமான ஒரு நாள் ஒரு தகப்பன்ட்ட ஒரு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த தகப்பன்ட்ட போய் சொல்கிறாங்க, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு டீச் யுவர் டாட்டர். நடந்தது கதை இல்லை. அந்த தகப்பன்ட்ட போய் சொல்கிறாங்க, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு டீச் யுவர் டாட்டர். உங்கள் மகளுக்கு பாடம் எடுப்பது எனக்கு கிடைத்த சிலாக்கியம்னு சொல்கிறாங்க. தாழ்மையாக சொல்கிறேன், இது கதை அல்ல. அப்படிப்பட்ட புகழுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தம்? அதே போல் இன்னொரு பையனை பற்றி அங்கே உள்ள ஒரு லெக்சரர், அந்த பையனுடைய அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த பையனுடைய அப்பாவை பார்க்க வந்தார். என்ன சொன்னாலும் இந்த பையன் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேங்கிறான். ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுறான். இந்த பையனுடைய அப்பா யாருன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் சார், இந்த பையனுடைய அப்பா யாருன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் சார்ன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர், அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த தகப்பனார்கிட்ட சொன்னார். இது கதையல்ல, இது நிஜம். எனக்கு அந்த பையனை தெரியும், அந்த தகப்பனை தெரியும். ஏன் அப்படி உங்களுக்கு புகழ் வேண்டாமா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் என்னும் சொல். மகன் பெற்றோருக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னா, மகன் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னா என்ன உதவி செய்யணுமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுக்க அந்த தகப்பனார் என்ன தவம் இருந்தாரோ தெரியலையே, இவ்வளோ அருமையான பிள்ளையை பெற்றெடுத்திருக்காருன்னு 4 பேர் சொல்லணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல். என்ன நோன்பு இருந்தான், இப்படி நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்லணும். இப்படி ஒரு தருதலையை பெற்றெடுக்க அவன் அப்பா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே அப்படின்னு 4 பேர் சொல்லக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான், அது மகன் என்று வைத்துக்கொள்ளுங்க, மகள் என்று வைத்துக்கொள்ளுங்க, தந்தைக்கு ஆற்றும் உதவி. இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுக்க அவங்க அப்பா என்ன நோன்பு இருந்தாரோ அப்படின்னு சொல்ல வைக்கணும். நான் பிள்ளைகளுக்காக மாத்திரம் சொல்லலை. இதான் பிரியமானவர்களே ஞானம். இதைத்தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஞானத்தில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு எல்லா நிலையிலும் ஒரு சுத்தம் வேணும். குறிப்பாக வாலிப பிள்ளை, என் வாழ்க்கை சுத்தத்தை தேடுதா? இல்லைன்னு ஞானமே இல்லை. பரிசுத்தாவினால் உண்டாகிற ஞானம் எனக்கு இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு இல்லை. என்ன வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் அந்த விஸ்டம் இருந்துச்சுன்னா முதலாவது இட் வில் சீக் ஆஃப்டர் அ பியூர் லைஃப். வாசிங்க 1 தீமோத்தேயு 5:22 2வது பகுதி. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. அவங்க எப்படி வேணாலும் கொடுத்துட்டும். அவங்க முதுகை வெட்டிக்கிட்டு, வயத்தை வெட்டிக்கிட்டு, இதை காட்டிக்கிட்டு, அதை காட்டிக்கிட்டு, எப்படி வேண்டுமானாலும் அவங்க ட்ரெஸ் பண்ணட்டும். நீ அதுக்கு உடன்படாது. அவங்க கிளாஸை கட் பண்ணிட்டு மால் சுத்த போகிறாங்களா, போட்டும், நீ உடன்படாது. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாருக்கும் சொல்கிறேன், மற்றவங்க லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்குறாங்களா, நீங்கள் அதுக்கு உடன்படாது. மற்றவங்க பொய் சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறாங்களா, நீங்கள் அதுக்கு உடன்படாது. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துகள். கீப் தை செல்ஃப் பியூர். அதான் ஞானத்தினுடைய முதலாவது. மற்றதெல்லாம் அப்புறம். சாந்தம், சமாதானம், இச்சை அடக்கம், அதெல்லாம் அப்புறம். முதலாவது கீப் தை செல்ஃப் பியூர். 1 யோவான் 3:3 வாசிங்கள் சீக்கிரமாய். 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். எந்த விதத்தை உங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறாது. இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கலாம் எனக்கு கிடையாது. நியாயப்பிரமாணத்தை நான் மீற மாட்டேன். நியாயப்பிரமாணம் அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கனம் பண்ணுவேன். நியாயப்பிரமாணம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லிக்கு பரிசுத்தமாக ஆசரிப்பேன். நியாயப்பிரமாணம் பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நியாயமான பிரமாணம். இப்போ என்னை சுத்தவானாக நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நியாயமான பிரமாணங்களை நான் கை கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான வேத பகுதியை சுட்டி காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். இது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. எதனால உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் வந்துச்சது? அதுக்கு முந்தின 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஆதலால் நான் நிரூபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும்
ம். அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தின என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் சொல்கிற வார்த்தை சொல்கிறது துக்கப்படுத்தும். இப்படி பைக்கில் ஒருத்தனோட இடிச்சிட்டு சுத்துறிய, கிளாஸை கட் பண்ணிட்டு மாலுக்கு போறிய, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறிய, ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன், அது உங்களை துக்கப்படுத்தலாம். உங்களை துக்கப்படுத்துறது எனக்கு மனசுக்கு வேதனை தான். ஆனாலும் உங்களை துக்கப்படுத்துறதை குறித்து எனக்கு எப்போ சந்தோஷம் வரும் தெரியுமா? வாசிங்க. இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது இப்போ சந்தோஷப்படுகிறேன். சந்தோஷப்படுறேன். உங்களை துக்கப்படுத்தினதுக்காக இப்படிலாம் திட்டினார் பாஸ்டர், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, ம். மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டது எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் அந்த துக்கம் உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நினச்சி உங்களை துக்கப்படுத்தினதுனால நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பின் நாட்கள்ல என்னமோ தப்பு பண்ணிட்டு ஜெயில போய் படுத்திருக்கும் போது அன்னைக்கு ஐயையோ பாஸ்டர் பேச்சை கேட்காம போயிட்டேனே என்று வருத்தப்படுகிறதை விட இன்றைக்கு நீங்க துக்கப்பட்டு மனம் திரும்புறதுனால சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. 11ஆம் வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. அது நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் உடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பிரியமான இந்த துக்கம், இந்த சுத்தத்தின் மேல உள்ள ஒரு வாஞ்சை, ஒரு சேஸ்ட் லைஃப், அதான் ஞானம். இது என்னத்தை செய்த அந்த ஞானத்தை தேடும்போது பிரியமானவர்களே, குற்றம் தீர சின்ன சின்ன குற்றம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் அப்புறம் எவ்வளவு வெறுப்பையும், அந்த அசுத்தமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, அந்த வேசித்தன வாழ்க்கை, அது மேலே ஒரு வெறுப்பு வருது. சரி, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி அசிங்கமாக சுற்றக்கூடாது. நமக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனால் உண்டாகும். சரி, அசிங்கமாக இருக்கு, இப்படிலாம் சுற்றக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, நம்ம அடக்கமாக உடுத்தணும். என்ன உண்டாக்குது? இந்த ஆவிக்கேற்ற துக்கம் அசுத்தத்தின் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குது. வெறுப்பையும் பயத்தையும். ஐயோ, நம்ம நல்ல பயபக்தியா இருக்கணும். எவ்வளவு பயத்தையும் ஆவலையும். ஒரு பக்கம் வெறுப்பை உண்டாக்குது, ஒரு பக்கம் ஆவல். நம்ம தேவனுக்கு ஏற்ற பிள்ளையா ஜீவிக்கணும்ப்பா, நான் பரிசுத்த பிள்ளையா இருக்கணும், நான் உண்மையாக வேலையும் செய்யணும், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பா. 9 மணிக்கெல்லாம் நான் 9 மணிக்கு போவேன். இங்கே கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும். கண்டிப்பு. லேட்டானா டென்ஷன் ஆகிடுவேன். எனக்குள்ள அது ஒரு கண்டிப்பை உண்டாக்குது. எவ்வளவு கண்டிப்பையும் இந்த காரியத்திலே நீங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது இந்த காரியத்திலே. நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இதுலதான் நம்மளை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். பாவத்தை குறித்து ஒரு வெறுப்பு இருக்கா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் கண்டிப்பு இருக்காதுல்ல? பரிசுத்தமா ஜீவிக்கிற ஒரு ஆவல் இருக்கா? பிரியமல், இதெல்லாம் இன்னைக்கு பேச மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி சபை பிடிக்க தெரியுமா? இது வாலிபத்திற்கேற்ற சபை. நல்லா டான்ஸ் இருக்கு, நல்லா டிங்கிரிட்டிங்கால இருக்கு, நல்லா ஒரு என்கரேஜிங் மெசேஜ் இருக்கு. நீ என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அவர் மன்னிக்க தயவிருத்திருக்கிறார், ஹல்லேலூயா, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, முதலாவது வேசிகள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள், கர்த்தருடைய புத்திரரோ பாதாளத்துக்கு போவார்கள். நீ பரிசுத்தம் என்று பாதாளத்துக்கு போகாதே, நீ எப்படி வாழ்ந்தாலும் வாழ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி பேச வேண்டும் என்றால் எனக்கு நல்லாவே பேச தெரியும். இங்கே கூட்டம் சேர்ப்பதற்காக அல்ல. ஒரு சபை, இது வாலிபர்களுக்கு ஏற்ற சபைன்னு சொன்னாலே அது தேவ தூஷணம். அப்படி சபையே கிடையாது. வாலிபர்களுக்கு ஏற்ற சபை, கிழவர்களுக்கு ஏற்ற சபை, பிள்ளைகளுக்கு ஏற்ற சபை, அப்படி இல்லாமல் பைபிளில் இருக்கு. அது தேவ தூஷணம். இயேசு தனியாக அப்படியா நடத்தினார்? வாலிபர்களுக்குன்னு ஒரு சபை வச்சார, பவுல் நடத்தினார். அப்படி ஒரு இந்த வாலிபர்கள் வயசான பிறகு எங்கே போவாங்க? அங்கேயே இருப்பாங்களா, வேற எங்கேயே போயிடுவாங்களா? வயசானவர்களுக்காக நடத்தப்படுகிற சபைக்கு போயிடுவாங்களோ?
மோசம் போகாதவங்க உங்களுக்கு தெரிந்த பிள்ளைங்க அப்படி இருப்பாங்கலாம், அவங்கள கைட் பண்ணுங்க. இது தப்பு, அப்படி சபை கிடையாது. ஒரு சபையிலன்னு சொன்னால் நம்ம சபையில் சிறு பிள்ளைகளுக்கு கேட்டர் பண்ணுறோம், வாலிப பிள்ளைகளுக்கு கேட்டர் பண்ணுறோம், வயது முதிர்ந்தவர்களுக்கு இங்கே ப்ரோக்ராம் வைக்கிறோம், படித்தவர்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, பாமர மக்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எழுத்தறிவு தீபம் ஏற்றப்பட்டிருக்குது. பிரியம், அதுதான் சபை, அதுதான் சபை. கிட்ஸ் கார்னர் இருக்கு, கிட்ஸுக்கு இங்கே ப்ரோக்ராம் இருக்கு, சீனியர் பிலீவர் ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்கு. சபை நடத்துகிறாங்களா வாலிபர்களுக்கு மட்டும், வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்குது. இல்லை பிரியமான, நமக்கு சுத்தத்து மேலே வாஞ்சம், ஒரு பியூர் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு பியூராக இருக்கணும். அந்த ஜாக்கிரதை, அந்த கண்டிப்பு வேணும். நிறைய வசனங்கள் ஒன்று எடுக்க நேரில் குறித்து கொள்ளுங்க. தீமோத்தேயு 2:5, 1 பேதுரு 3:2 இந்த சொல் கற்பு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. சேஸ்ட். எப்படி ஒரு கற்புள்ள பெண் இன்னொரு நாள் தீட்டுப்பட மாட்டாளோ, இன்னொரு நாள் தீட்டுப்பட மாட்டாள், அதே போல நம்ம வாழ்க்கையில் கற்பு இருக்கணும். பாவத்தினால, உலகத்தினால, மாம்சத்தினால நம்ம தீட்டுப்படக்கூடாது. பிரியமல் வாசிங்க நீதிமொழிகள் 9:1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்பிற்று. பிரியமானவர்களே, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்தது. ஞானத்துக்கு 7 தூண்கள் இருக்கு, ஞானத்துக்கு 7 தூண்கள் இருக்கு. ஞானம் தன் வீட்டை கட்டி, தான் நீதிமொழி 24 வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நம்ம குடும்பம், நம்ம வீடு கட்டப்படணும், ஞானம் வேணும். சபை கட்டப்படணும், ஞானம் வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னா நமக்கு ஞானம் வேணும். இந்த ஞானத்துக்கு 7 தூண்கள் இருக்கு. அதுதான் நம்ம யாக்கோபு 3:அதிகாரத்தில் பார்க்குறோம். திரும்ப வாங்க, யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், முதலாவது சுத்தம், மற்றதெல்லாம் அப்புறம். இன்னொரு 6 காரியங்கள் இருக்கு. நம்ம வீட்டை கட்டு ஞானம்னா இன்னொரு 6 காரியம் இருக்கு. ஒன்று சுத்தம், அப்புறம் பின்பு சமாதானமும். சமாதானத்துக்கு என்ன பண்ணணும்? எப்படி இருந்தால் சமாதானம் கிடைக்கும்? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொள்ளணும், சமாதானம். அப்புறம் சாந்தமும், சாந்தம், ஜென்டில், லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸ். ஞானமாக நடக்கணும். ஞானத்தில் முதலாவது சுத்தம், அப்புறம் சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும். ஒரு இணக்கம், விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுக்க தெரியும், அனுசரித்து, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது. விட்டு கொடுக்கறதுனா நமக்கு பிரியமானதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது. அனுசரிப்பது என்றால் நமக்கு பிரியம் இல்லாததை மற்றவர்களுக்காக ஏற்றுக்கொள்வது. இதெல்லாம் ஞானத்தில் இருக்குது. நம்ம வீட்டில், நம்ம வீடு கட்டப்படணும். ஞானம் கட்டும் வீடுன்னு நான் பேசியிருக்கேன். இந்த CD கேட்டு பாருங்கள். ஞானம் கட்டும் வீடு நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அப்போ நம்முடைய வீட்டை கட்டணும்னா முதலாவது சுத்தம் வேணும், பிறகு சமாதானமாக இருக்க தெரியணும், சாந்தமாக இருக்க தெரியணும், இணக்கமாக இருக்க தெரியணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நான் ஒரு ப்ரோக்ராமில் கேட்டேன், ஒரு பையன் வந்து சொல்கிறான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறான். சரியா தப்பான்னு எல்லாரும் தப்புன்னாங்க. நான் சொன்னேன், அதில் என்னங்க தப்பு இருக்குது? அந்த பையன் என்ன சொன்னான், அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால், ஒரு காலை எவனை பாயா வச்சு சாப்பிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது? இதை ஏன் ஒத்துக்கக்கூடாது? அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அப்புறம் வேணா படம் போட்டு இல்லை மியூசியத்தை கூப்பிட்டு போய் இல்லை 4 முயலை பிடிச்சி வச்சு, இல்லைடா நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நான் ஒத்துக்கிறேன், பொதுவாக முயலுக்கு 4 கால் இருக்குண்டான்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லை, முயலுக்கு 4 கால் தான், அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், கொஞ்சம் ஒத்துக்கோங்க. இந்த இணக்கமுள்ள ஆவி வேணும், இணக்கமுள்ள ஆவி வேணும். பெரிய மாதிரி சரி ரைட் போ, நீ அவனுக்கு எப்படி விருப்பமாக செய்து. பாவத்தை தவிர, அசுத்தத்தை தவிர மற்ற காரியங்களில் ஒரு ஈல்டிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். இதெல்லாம் நமக்கு தேவை. அடிக்கடி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார் அவன் ஒய்ஃப்ட்ட, வா
நம்ம டீனர் போகலாம். அங்கே அந்த பெரிய கடை, அந்த கடையில் உனக்கு நீ என்ன புடவை வேணுமோ அந்த புடவை வாங்கிக்கோ. அப்புறம் அப்படியே அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம கேபு போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போகும்போதே உள்ளே போகும்போது அங்கே ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு ஒரு பச்சை புடவை ஒட்டி இருக்கு. உள்ளே போகும்போதே அந்த பொண்ணு அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், வா இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கலாப்பான்னு. உடனே அவன் சொன்னான்னா, இந்த பொம்மைக்கு அழகாக இருக்கு. நான் அவன் வருமா வராதான் திரும்பிவிட்டான். அந்த அம்மா அங்கே போய் இந்த பச்சை புடவை ஒன்று அதே புடவை வேணுங்குது. இவன் இல்லை உனக்கு பச்சை நல்லா இல்லை ப்ளூ எடு. அந்த அம்மா நான் தானே கெட்டிக்க போகிறேன், அவன் நான் தானே பார்க்க போகிறேன், நீ கண்ணாடி முன்னாலே நின்று பார்த்துட்டு இருக்க போகிறேன், நான் தானே பார்க்க போகிறேன், அந்த ப்ளூவை வாங்க. இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தா இந்த பச்சை வாங்கி கொடுங்க, நீ வாங்குறதா இருந்தால் ப்ளூவை வாங்கி. கடைக்காரன் சார் ரெண்டையும் வாங்கிக்குவாங்க சார். நீயாடா காசு கொடுக்குற? அவன்கிட்ட 2 கத்து. கடைசியில் பச்சை புடவையும் வாங்கலை, ப்ளூ புடவையும் வாங்கலை, ஹோட்டலுக்கும் போகல, கேபும் புக் பண்ணலை, தனித்தனியாக பஸ் பிடிச்சி பிரசவம் வந்தாச்சு. யாருன்னு கேட்காதீங்க, இங்கே இல்லை, சும்மா கதை. அந்த அம்மா கோபமாக போய் படுத்துச்சு. இவனுக்கு பசி தாங்கலை. அப்படியே ஃப்ரிட்ஜில் போன மாதம் செஞ்சது ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்குறான். அது வேணும் அப்படின்னு சொல்லு. அன்னைக்கு மாத்திரம் அந்த அம்மா கேட்ட பச்சை புடவை எடுத்து கொடுத்தாருன்னா வீட்டுக்கு வந்தோன்னா பால் என்ன பழம் என்ன உபசரிப்பு இருந்துடும். இது பச்சையா புழுவா பச்சையான்னு சண்டை போட்டு கடைசியில் பாலும் கிடைக்கல பழமும் கிடைக்கல, ஃப்ரிட்ஜை திறந்து திங்கிறான். அதான் ஐயன் வள்ளுவன் சொன்னான், ஊடலின் கண் தோற்றவர் வென்றால் அது மண்ணும் கூடலில் காணப்படும். ஒரு சின்ன சண்டை வரும்போது ஊடலின் கண் தோற்றவர் வென்றார், யார் தோக்குறாங்களோ அவங்க தான் உண்மையாக ஜெயிச்சு. அப்படியே எனக்கு பச்சை புடவை தான் பிடிச்சிருக்கா, சரி நான் முழு சொன்னேன், சரி உனக்கு பிடிச்ச பச்சை புடவே எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டா ஊடலின் கண் தோற்றவர் வென்றார், அவர் தாங்க உண்மையாக ஜெயிச்சாரு. அது மண்ணும் கூடலில் காணப்படும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வரும்போது என்ன மாதிரி அந்த அம்மா கவனிச்சிருப்பாங்க தெரியுமா? இதுக்கு போட்டு இந்த ஆள் தகராறு பண்ணிட்டான். பச்சை புடவை கட்டினாலும் அவங்க தான், புழு புடவை கட்டினாலும் அவங்க தான், என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? அப்போ ஞானம் இருந்துச்சுன்னா சரி, அநேக காரியங்களில் இணங்கி போகும். இதெல்லாம் தேவை. சாந்தம் வேணும், சமாதானம் வேணும், இச்சை அடக்கம், இணக்கம் உள்ள ஆவி, நற்கிரியைகளால் நிரம்பி இருக்கணும், இரக்கத்தால் நிரம்பி இருக்கணும், பட்சபாதம் இருக்கக்கூடாது, பிரியமான மாயமற்ற ஒரு ஜீவியம் இருக்கணும், மாயமற்றதாக இருக்கணும். இதெல்லாம் ஞானத்தில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தேவை. நான் சொன்னது போல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உடை உணவுலாம் தேவை தான். நீங்கள் போய் முதலாவது ஒப்புரவாகுங்க, பலி செலுத்தணும். உங்களுடைய ரிலீஜியஸ் கடமையை நீங்கள் நிறைவேற்றணும், பலி செலுத்தாமல் போகக்கூடாது. ஆனால் முதலாவது போய் ஒப்புரவாகு. வெளிப்புறம் சுத்தமாக இருக்கும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்க. வெளிப்புறம் சுத்தமாக இருக்கணும், நோ அப்ஜெக்ஷன். ஆனால் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்க. மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நீங்கள் எடுக்கணும், மற்றவங்களுடைய கண்களில் மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் உதவி செய்யணும். முதலாவது உங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், இணக்கம் எல்லாம் அவசியம். முதலாவது ஞானத்தினால முதலாவது ஒரு பியூர் லைஃப், ஒரு ஹோலி லைஃப். இந்த பியூர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு ஆங்கில சொல் இன்னசென்ட், ஒரு களங்கமற்ற வாழ்க்கை, ஒரு களங்கமற்ற வாழ்க்கை, கற்பு நெறி தவறாக ஒரு வாழ்க்கை. அதான் ஞானங்க. ஞானம் தான் அந்த வாழ்க்கை. இந்த சுத்தம் என்பது பிரியமல்ல, வெறும் அகசுத்தம் மாத்திரமல்ல, புறசுத்தமும் அவசியம். இயேசு சொன்னாரு, கண்ணில் காண்கிற சகோதரத்தில் அன்பு வராத நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவ? உன் மைண்ட் செட், நீ இருக்கிற இடத்தையே உனக்கு சுத்தமாக வைக்க தோணலை, உன் வீட்டையே சுத்தமாக வைக்க தோணலை, உன் வீட்டையே சுத்தமாக வைக்க தோணலை, உன் துணி சுத்தமாக இல்லை, உன் உடம்பு சுத்தமாக இல்லை. இப்படி நீ காண்கிற இடத்தையும் உனக்கு சுத்தமாக வைக்கணும்னு தோணலை, நீ எப்படி உன் இருதயத்தை சுத்தமாக வைப்ப? காணாத இருதயத்தை எப்படி சுத்தமாக வைக்க முடியும்? கண்ணில் காண்கிற இடத்தையே அந்த பியூரிட்டி, கிளீன் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும். பிரியமான ஒரு தகப்பனார் பொருளெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். ஒரு பேனான்னா கூட அந்த இடத்துல இருக்கும். ஒரு நாள் அவருடைய பையன் அவர்கிட்ட கேட்குறான், இப்போ நீங்கள் வச்ச இடத்துலே நான் பேனா வச்சேன், நான் எடுத்தேன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க? பேனா எடுத்தது அப்பா கண்டுபிடிச்சி கேட்குறாரு. இப்போ நீங்கள் வச்ச இடத்துலையே நான் வச்சேன், நீங்கள் எப்படிப்பா நான் எடுத்தேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னார். அந்த அப்பா சிரிச்சிட்டே சொன்னாங்க, நான் வச்சுருந்த டைரக்ஷன் வேறு,
நீ வச்ச டைரக்ஷன் வேற, அந்த பேனுடைய டைரக்ஷன் திரும்பி இருந்துச்சு, அதனால நீ எடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சேன்னு. கீப் எவ்ரி திங் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ். எல்லாத்தையும் சுத்தமாக வைங்க. உங்கள் உடை சுத்தமாக இருக்கணும், பிரியம். உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், உங்கள் உடல் சுத்தமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். இந்த சுத்தம் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் பிரதிபலி. அதான் ஞானம். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்றால் முதலாவது சுத்தத்தை வருமா. அது புற சுத்தம், அக சுத்தம், ரெண்டு சுத்தமும் முக்கியம். ரெண்டு சுத்தமும் முக்கியம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே சீனியர் நர்ஸ். ஹஸ்பண்ட் வந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் நர்ஸ், மேல் நர்ஸ். ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஐதீகமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அப்போ நான் ஒரு 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவங்க 50, 55 அந்த இயர் பிராக்கெட்டில் இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட தம்பி ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய வாஞ்ச, இவ்வளவு ஐதீகமான இந்து குடும்பத்திலேருந்து இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா என்னோட பெரியவங்க, அவங்ககிட்ட எப்படி பேசுன்னு தெரில. ஒரு நாள் அவங்ககிட்ட மெதுவாக கேட்டேன், இவ்வளவு ஒரு ஐதீகமான இந்து பேக்ரவுண்டு, இதுலேருந்து எப்படியம்மா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? அப்போ நான் ஒரு 35 வயசு, 34, 35 வயசு பையன். அவங்க 55 வயசுக்கிட்ட இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், சீனியர் நர்ஸ் ரெண்டு பேர். அந்த ஐயா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டீங்க, எப்படி இந்த பின்னிலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பாருங்க, நான் இடிஞ்சு போயிட்டேன். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஐதீகமாக இருப்பாங்க. நாங்கள் காலையில் ஸ்டவ் பற்ற வைக்கணும்னா கூட குளிச்சுட்டு தான் போய் ஸ்டவ் பற்ற வைக்க முடியும். ஸ்டவ் பற்ற வைக்கும்போது அந்த ஈர துணியை போத்திக்கிட்டே தான் ஸ்டவ் பற்ற வைக்கணும். இப்பெல்லாம் ரொம்ப ஐதீகம், அதெல்லாம் முடியலை, தான் கிறிஸ்தவங்களாயிட்டோம். நாங்கள் உடஞ்சிட்டேன். அன்னைக்கு தான் தெரியும், கிறிஸ்தவங்களாக இருந்தால் அசுத்தமாக இருக்கலாம் போல், எப்படி ஒன்று வேணாலும் இருக்கலாம், குளிக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம், பல்லு கூட தேய்க்காமல் போய் காய் போடலாம். அதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். தெய்வத்துக்கு அடுத்தது சுத்தம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அகசுத்தம் தேவையோ அந்த அளவுக்கு புறசுத்தம் தேவை. கிறிஸ்தவங்கன்னா அசுத்தமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. ஞானத்தினுடைய அடையாளமே சுத்தம். ஞானத்தினுடைய அடையாளமே சுத்தம். பெரியமல்ல, சொல்லில சுத்தம், செயலில சுத்தம், எல்லாவற்றிலையும் இந்த சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். எது உண்மை, எது ஒழுக்கம், எது நீதி, எது கற்பு, எது தேவனுடைய பார்வையில் சரி, என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய பாவங்களுக்கு உடன்படாமல். மற்றவங்க அது சுந்தரம் அடிக்கடி ஒன்று, அதர்ஸ் மே யூ கேன் நாட். அதர்ஸ் மே, மற்றவங்க கிளாஸை கட்டடிச்சுட்டு போகலாம், யூ கேன் நாட். மற்றவங்க டீச்சர்கிட்ட போய் சொல்லவா, யூ கேன் நாட். அதர்ஸ் மே யூ கேன் நாட், யூ ஷுட் நாட். நீ செய்யக்கூடாது. நீங்கள் உங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ளுங்க. மற்றவருடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. அகசுத்தம் மாத்திரமல்ல, புறசுத்தமும் ரொம்ப தேவை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்கள் அகத்தில் உங்களுக்கு சுத்தத்தின் மேலே வாஞ்ச இருக்குமானா உங்களுடைய தோற்றத்திலேயும் அந்த சுத்தம் இருக்கும். என்னுடைய தமிழ் கலாச்சாரம் சொல்லுது, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா என்னுடைய கலாச்சாரம் சொல்லுது. அழுக்கு அணியாதீங்க. பிரியமானல, சுத்தமான உடை அணிய தீர்மானிங்க. உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலும் சுத்தம் இருக்கட்டும். உங்கள் வீடு சுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் சுத்தமாக இருங்க. பிரியமானவர்களே, உன்னை பரிசுத்தவானாக, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள தான் முதலாவது. மற்றவனுடைய ரிலீஜியஸ் டியூட்டிஸ் எல்லாம், உன்னுடைய ரிலீஜியஸ் டியூட்டிஸ் எல்லாம் அதுக்கப்புறம் உள்ள ஒரே ஒரு வசனத்தை நிறுத்த முடியலை, சுட்டி காட்டி நான் நிறைவு செய்கிறேன். முன்பு சொல்லியிருக்கிறேன். சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அங்க ஒரு தரிசனம் கிடைக்குது சகரியாவுக்கு. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இது ஜெருபாபேலுடைய நாட்கள். அவங்க பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றாங்க. அப்போ இருந்த பிரதான ஆசாரியன், பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஒரு பிரதான ஆசாரியன், அவனை காட்டுறாரு. அவர் எனக்கு காண்பித்தார். சகரியாவுக்கு ஒரு தரிசனத்துல காண்பிக்கிறார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக இந்த பிரதான ஆசாரியன் நிக்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிக்கிறான். இவனுக்கு வலது பக்கத்துல இவனுக்கு விரோதம் செய்கிறதுக்கு, இவனுக்கு ஒரு அழிவை உண்டாக்குவதற்கு, இவனுக்கு ஒரு கேடு செய்வதற்கு அங்க சாத்தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். தேவ தூதன் நிக்கிறான், சாத்தான் நிக்கிறான். தரிசனத்துல பாக்குறாரு. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இந்த யோசுவாக்கு நீ ரொம்ப குற்றப்படுத்துறிய. இப்பதான்டா இவன் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். அக்கினியிலிருந்து தப்பி வந்த கொள்ளி அல்லவா இவன். இவனால் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தான். இப்போதான் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தப்பி வந்திருக்கான். என்னடா நீ அவனை குற்றப்படுத்துற அப்படின்னு தேவன் சாத்தானை கடிந்து கொண்டார். ஒரு தரிசனம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் எதுக்காக சாத்தான் யோசுவாவை குற்றப்படுத்தான்? கவனிங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சாத்தான் எதுக்காக குற்றப்படுத்தினா? யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அங்கே அழுக்கு வஸ்திரம் அப்படிங்கிறது ஒருவேளை சில வியாக்கியானம் பண்ணுறவங்க பிரதான ஆசாரியனுக்குரிய உடை தரிக்காமல் சிறையிருப்பினுடைய உடையை தரிச்சிருக்கான். அவன் சிறையிருப்புலேருந்து வந்திருக்கிறான். இன்னும் அந்த ஆசாரியனுக்குடைய கவுனெல்லாம் அவங்களுக்கு தைக்கலை, அந்த கிரீடம்லாம் வைக்கலை. அவன் சாதாரண சிறையிருப்பினுடைய உடையை தரித்திருந்திருக்கலாம். சாத்தான் குறி எப்படி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு குற்றப்படுத்துகிறான். அங்கே எழுதும்போது அழுக்கு வஸ்திரம்னு இருக்குது. சரி, என்னன்னு தெரில. ஒரு அழுக்கு வஸ்திரம், இதை தரிச்சிட்டு எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு பிசாசு குற்றப்படுத்துகிறான். அங்கே தேவதூதன் நிற்கிறான். கர்த்தர் ஒரு அந்த ரீசனை பார்க்குறது. இப்போ தான் அவன் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். இப்போ கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. வாசியுங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இப்போ தேவன் அங்கே நிற்கிற மற்றவங்களை நோக்கி, தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்து. இந்த அழுக்கு வஸ்திரம் என்ன? இப்ப சொல்லுங்க, இந்த அழுக்கு வஸ்திரம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அக்கிரமம். நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இது ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானித்தால் நமக்கு விலை உயர்ந்த வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவராகிலும், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒருவராகிலும் அழுக்கு வஸ்திரம் உடுத்தாதேயுங்கள். அழுக்கு வஸ்திரம் உடுத்தாதேயுங்கள். நம்ம மனசுல சுத்தத்தில் ஒரு வாஞ்ச இருக்கணும். அதான் நான் சொன்னேன், இது வேதம் இல்லை, இது கலாச்சாரம். கந்தை ஆனாலும் துவைச்சி கட்டு, கசக்கி கட்டு, நல்லா துவைச்சி போட்டு கட்டு. சுத்தமானவனை காத்துக்கும். ஒரு நடை, உடை, பேச்சு, வார்த்தை, சிகை, அலங்காரம் எல்லாம் 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 கர்த்தருக்கு சுத்தம் என்று விளங்கவே. அதான் ஞானம். பிரியமலை, இந்த பிரசங்கம் இதுவரைக்கும் நான் பண்ணது ஆண்டவர் நேற்று சபைக்கு சொல். முதலாவது என் பிள்ளைகள் சுத்தமாக இருக்கும். பேச்சில், வார்த்தையில், சிந்தையில், நடைக்கையில், பழக்க வழக்கங்களில், கற்பில், ஒழுக்கத்தில் கர்மேலுக்கு வந்த பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டு நிறைவு செய்கிறேன். உங்களை சுத்தவான்களாக காத்து